பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆக்கியோன் இந்த இடத்தில் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை போல இந்த உலகத்தில், அது 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக வேதம் சொல்லுகிறது? நாம் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம், அதே போல அவரும் நம்மை போல ஒருவரானார். எதற்காக? ஏன் அவர் பாடுபட்டார்? வேதம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குவதற்காக, ஓ glory to God, அவர் அப்படி ஆனார். வேதம் சொல்லுகிறது, அப்படி என்று சொன்னால் அவர் சோதிக்கப்படுகிற யாரையும் அவர் அந்த சோதனையில் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிக்கிறார். எபிரெயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் இருக்கிற இந்த நிலையை, நீங்கள் கடந்து செல்லுகிறதான இந்த சோதனைகளை அவர் பார்க்கல, ஐயோ பாவம் என்று சொல்லி கடந்து செல்லுகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? நம்மை ஒவ்வொருவரையும் அந்த சோதனையிலிருந்து விடுவிக்கிறார். நீங்கள் இன்றைக்கு இந்த கால வேளையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, மனிதர்கள் உங்களை பார்த்து பரிதபிக்கலாம், ஆனால் தேவன் நம்மை பார்த்து நம்ம நிலைமையை பார்த்து பரிதபிக்கிற தேவன் அல்ல. சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எது உங்களுக்கு சோதனையாயிருக்கிறது, ஐயோ சோதனை காலத்திற்குள் நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். வாசித்து பாருங்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமடைகிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், உங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்டவர், அவர் சொல்றாரு, Glory to God, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்மை போல பாடுபட்டு உனக்காகவும் எனக்காகவும், Glory to God, இவ்வளவு பெரிதான விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி,
உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏதோ ஒரு பயம், மரண பயம் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். ஓ க்ளோரி டு காட். அந்த மரண பயத்து நிமித்தம் இருக்கிற, ஐயோ நான் மரிக்க போகிறேன், மரித்து விடுவேன் என்கிற நிலையில் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரண பயத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். இன்றைக்கு விடுதலையாக்குவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற இந்த சோதனையிலிருந்து எங்களை விடுதலை செய்வதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் அவர்களை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.